ஆத்தூர் அருகே உள்ள புங்கவாடி அரசு நடுநிலைப் பள்ளியில் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க பள்ளி மாணவ மாணவிகள் நெகிழியால் ஏற்படும் தீமைகள் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு நெகிழியை தவிர்ப்போம், சில்வரை பயன்படுத்துவோம் என்ற கோஷங்களுடன் ஊர்வலமாக சென்றனர். வலசையூர் அருகே ஆதி பத்ரகாளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. பத்ரகாளியம்மன் சிலை 26 அடி உயரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக ஜலகண்டாபுரத்தைச் சேர்ந்த செல்வம் நியமிக்கப்பட்டதையொட்டி இன்று ஜலகண்டாபுரம் நகர பேருந்து நிலையத்தில் நங்கவள்ளி ஒன்றிய தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். கிழக்கு மாவட்ட செயலாளராக ஆத்தூர் வெங்கடேசன் அறிவிக்கப்பட்டுள்ளார். சேலம் காவல் சரகத்தில் காவல் ஆய்வாளராக பணியாற்றிய 10 பேர் டிஎஸ்பியாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். கெங்கவல்லி அடுத்த கொண்டையம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த கார்த்தி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பூவரசி என்பவர் இருவரும் காதலித்து வந்தனர். இந்நிலையில் இவர்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி சிலியம்பட்டி பகுதியில் உள்ள பிள்ளையார் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். பின்பு ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைந்தனர். இது குறித்து அவர்களின் வீட்டாரோடு போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட 31 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சேலம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் லலித் ஆதித்ய நீலம் நகராட்சி நிர்வாகத்துறையின் இணை ஆணையாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். தர்மபுரி மாவட்ட ஆட்சியராக இருந்த சாந்தி சேலம் பட்டு வளர்ப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சங்ககிரி அருகே வீராட்சிபாளையம் ஊராட்சி 1வது வார்டு பகுதியில் மாணவ மாணவிகள் மற்றும் மக்கள் பயன்பாட்டிற்காக அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 3,25,000 மதிப்பீட்டில் புதிய நூலகம் கட்டப்பட்டது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நூலகம் திறக்கப்படாமல் சிமெண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை போட்டு வைக்கும் குடோனாக நூலகத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இது குறித்து நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இட ஒதுக்கீட்டை அதிமுக அரசு கொண்டு வந்த போதிலும் தற்போதைய திமுக அரசு வழங்க மறுத்து வருகிறது. வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த மறைந்த திமுக அமைச்சர் வீரபாண்டியார் இருந்திருந்தால் இட ஒதுக்கீட்டை போராடி வாங்கி கொடுத்திருப்பார். ஏனென்றால் அவர் வீரம் மிக்க அரசியல்வாதி என்று புகழாரம் சூட்டினார். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்ததால் தான் அமைச்சர் பதவி MLA ராஜேந்திரனுக்கு வழங்கப்பட்டது என தெரிவித்தார். என் ஜாதிக்கு எங்க ஐயா ராமதாஸ் ஐயா தான் தலைவர், மருத்துவர் ஐயா தான் தலைவர்னு சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு இருந்திருந்தால் இடஒதுக்கீட்டை உறுதி செய்திருப்பார். சேலம் மாவட்டத்திற்கும் ஒரு அதிகாரமிக்க பதவி கிடைச்சிருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு சேலம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் தேவையான அளவு உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே விவசாயிகளின் கோரிக்கை மனுக்களுக்கு தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூட்டத்தில் அலுவலர்களுக்கு ஆட்சியர் பிருந்தாதேவி உத்தரவிட்டுள்ளார். மகுடஞ்சாவடி அருகே குப்பாண்டிபாளையம் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உள்ளனர். இந்நிலையில் 3 மாதங்களுக்கு மேலாக மகுடஞ்சாவடி கொங்கனாபுரம் செல்லும் சாலை ஓரத்தில் சாக்கடையில் கழிவு நீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசி வந்தது. இதனை கண்டுகொள்ளாத அதிகாரிகளை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கெங்கவல்லி அடுத்த புளியம்பட்டி பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வரும் விவசாய நிலத்திற்கும் குடியிருந்து வரும் வீட்டிற்கும் பட்டா வழங்க கோரி மனு அளித்தனர். இந்திய அஞ்சல் துறை ஊழியர்கள் சங்கத்தின் சேலம் கிளையின் சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தலைமை அஞ்சல் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுத்துறைகளை தனியார் மயமாக்கக்கூடாது என்றும் பணிச்சுமையை குறைத்திட ஊழியர்களின் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சேலம் அம்மாபேட்டையில் கடந்த 20ஆம் தேதி அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளையின் பணமோசடி தொடர்பாக கைப்பற்றப்பட்ட 12 கோடி பணம், 2 கிலோ தங்க நகை, 13 கிலோ வெள்ளி ஆகியவற்றை சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருவறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. இன்று மாலை சேலம் SBI வங்கி லாக்கருக்கு மாற்றம் செய்யப்பட்டது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்டது.
வெளியே வரட்டும். அதெல்லாம் கொடுத்துருங்க.